வணக்க மக்களே. பச்சை பயிரும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். நீங்கள் பச்சை பயிரை தாராளமாக எடுத்துக்கலாம் மக்களே. பச்சை பயிரில் அதிக விட்டமின்கள் இருக்குது. ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் பச்சை பயிரை தடுக்கிறதால ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்கும். சுகரோடைய அளவு நம்மளுடைய பிளட்டில் கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு, அதாவது சர்க்கரை நோயினுடைய அளவை நமக்கு குறைக்கக்கூடிய தன்மை இந்த பச்சை பயிருக்கு இருக்குது. இது பிளட்டில் சுகரோடைய அளவை கண்ட்ரோலாக வைக்கும். உடல் பருமனை குறைக்கவும் உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும் இந்த பச்சை பயிர் பெரிதும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ சாத்தியம்? இந்த பச்சை பயிர் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது? பச்சை பயிரை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒருவேளை என்னென்ன விதமான பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாவோம், அதுலேருந்து நம்மளாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற பச்சை பயிரை பற்றின ஆரோக்கிய நன்மைகளை பற்றி வாங்க தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தத்தை குறைக்க, உங்களுடைய பிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கலாம் மக்களே. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் சரியான சத்தான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாததான். பச்சை பயிரை நீங்கள் உணவில் சேர்த்து வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம், இந்த பிபின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பிளட் ப்ரெஷர், இது தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக கண்ட்ரோல் ஆகும். பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் நார் சத்து போன்ற சத்துக்கள்லாம் இந்த பச்சை பயிரில் இருக்குது. ஸோ இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் உங்களுடைய பிபின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷரை போதுமான அளவு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுலும் இந்த பச்சை பயிர் உங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. எனவே பச்சை பயிரை உங்களுடைய உணவில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு குறை ரத்த அழுத்தம் இருந்தாலும் சரி, இந்த நோய்கள் வராமல் தடுக்கலாம். உங்களுடைய இந்த ஹை பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர் நீங்கள் கண்ட்ரோலையும் வச்சுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுடைய கவனத்திற்கு நீங்கள் இதை முக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ பச்சை பயிரை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கலாம். கர்ப்பிணிகளுக்கு பச்சை பயிரினுடைய நன்மைகள் என்ன அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் தெரியறதில்லை. நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக கரு நல்ல வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்றதுக்கு ஃபோலேட் சத்து தேவைப்படுது. ஸோ இந்த ஃபோலேட் சத்து இந்த பச்சை பயிரில் அதிகம் இருக்கிறதால கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த பச்சை பயிறு வகைகளில் சேர்த்துக்கும் போது உணவில் சேர்த்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தை உடலில் அவங்களுடைய குழந்தை பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறைபாடுகளுமே இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும். ஸோ பச்சை பயிறு தாய்மார்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுடைய ஆலோசனையோ உணவு நிபுணர்களுடைய ஆலோசனையோ பெறுவது நல்லது. டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்றத தெரியாமலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஆக மொத்தம் கர்ப்பிணி பெண்களுக்கு பச்சை பயிறு நல்லது தான். மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க. தோல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிறு எடுத்துக்கலாம் மக்களே. பச்சை பயிறு தோல் புற்றுநோயிலிருந்து உங்களை பாதுகாக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உண்மைதான் மக்களே. தோல் புற்றுநோயிலிருந்து தடுக்கக்கூடிய ஆற்றல், பாதுகாக்கக்கூடிய ஆற்றல், தோல் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலாம் பச்சை பயிரில் இருக்குது. ஸோ பச்சை பயிரை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் தோல் புற்றுநோயிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம், வராமலும் தடுக்கலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பச்சை பயிரை எடுத்துக்கோங்க. ஆங்கில மருந்து சாப்பிட்டாலும் உடல் எடை குறையல, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பச்சை பயிரை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய உடல் எடை நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறையும். ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற நொறுக்கு தீனிகளை தவிர்த்துட்டு பச்சை பயிரை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. எடை சரியாக பாதுகாக்கப்பட்டால் ஊட்டச்சத்துக்கள் உங்களை கொழுப்பாக மாற்றும். அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பச்சை பயிறு வகைகளை அன்றாடம் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலாம். உடல் சூட்டை நீங்கள் குறைச்சிக்க, ஸோ உங்களுடைய உடல் சூட்டை உங்கள் ஹீட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. கோடையில் இப்போ கோடைக்காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த கோடையில் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை பயிரை மணத்தக்காளி கீரையோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சை பயிரோட மணத்தக்காளி கீரையை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடல் சூட்டை இது உங்களுக்கு குறைக்கும். இது குவியல் மற்றும் மலச்சிக்கல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குணப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சனையும் குணப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கலாம். பச்சை பயிறு உங்களுடைய நினைவாற்றலை அதிகரிக்கும் மக்களே. ஞாபக மறதி இருக்கிறவங்கலாம் இந்த பச்சை பயிரை கீரையோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் சிறிய வயதிலிருந்தே இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த பச்சை பயிரை சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தானிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்க படிக்கும்போது நிறைய கவனம் செலுத்துவாங்க. அவங்களுடைய மூளையினுடைய சிந்திக்கக்கூடிய திறன் மேம்படும். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல், நினைவாற்றலாம் அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ குழந்தைகளுக்கு இப்போ இருந்த இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பச்சை பயிரை கொடுங்க. தோல் பளபளப்பாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பாதுகாக்குது. இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தாமிர சத்து சருமத்தில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து சருமத்தை பொலிவாக்கி முகப்பரு மற்றும் தழும்புகள் இருந்து சருமத்தை பாதுகாக்குது. எனவே பச்சை பயிரை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய தோல் பளபளக்க ஆரம்பிக்கும். சர்க்கரை நோயை குணப்படுத்த நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கலாம் மக்களே. உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க, இந்த சர்க்கரை நோய் வராமல் தடுக்க குணப்படுத்திக்க பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. பச்சை பயிரில் 41 கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ 41 தான் பார்த்தீங்கன்னா கிளைசமிக் குறியீடு இருக்குது. மற்றும் நார் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதால இது பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்க உதவிகரமாக இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கும் போது ரத்தத்தில் இன்சுலினோடைய அளவு அதிகரிக்கிறத தடுத்துக்கலாம். பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்த
குணப்படுத்துறதுக்கு நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனிமியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரத்த சோகையை குணப்படுத்த வராமல் தடுக்க பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் ரத்த சோகையை குணப்படுத்த உதவிகரமாக இருக்குது. ஃப்ளவனாய்டுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய்களை சரி செய்கிறதுக்கும் புற்றுநோய் செல்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சி தடுக்கிறதுக்கு ரத்த சோகையை குணப்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. வயிற்று கோளாறுகளை குணப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக பச்சை பயிர் நீங்கள் எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த பச்சை பயிரை கொடுக்குறாங்க. வயிற்று கோளாறுகளை குணப்படுத்துறது விரும்புவவங்க பச்சை பயிரை வந்து வேக வச்சு அந்த தண்ணீரை சூப்பாக குடிக்கலாம். நம்ம அன்றாட உணவில் சிறிதளவு இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ என்னதான் பச்சை பயிரில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் பச்சை பயிரிலையும் ஒரு சில தீமைகள் இருக்குது மக்களே. அது எப்போ அப்படின்னா நீங்கள் பச்சை பயிரை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். இப்போ பச்சை பயிர் நம்மளுடைய உடலுக்கு பல நன்மைகள் அளிக்குது. ஆனால் நீங்கள் அதை அதிகமாக உட்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் பல பிரச்சனை உருவாக்கும். பச்சை பயிர் சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். இது உயர்தர புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்து மற்றும் அத்தியாவசியமான கொழுப்புமையினுடைய சிறந்த மூலமாகும். இருந்தாலும் பச்சை பயிர் அதிகமாக உட்கொண்ட அப்படின்னா அது நம்முடைய உடலில் சில விளைவுகளை ஏற்படுத்தும். தற்போது அந்த விளைவுகளையும் வாங்க பார்த்தலாம். ரத்த அழுத்த நோயாளி பிபின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் டாக்டருடைய அட்வைஸ் படி எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ இந்த பச்சை பயிரை அந்த அளவு தான் எடுத்துக்கணும். நீங்கள் ரத்த அழுத்த நோயாளியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பச்சை பயிரை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு இந்த பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஆபத்தானது அப்படின்ற சில நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. எப்போ ஆபத்துனா அதிகமாக எடுத்துக்கும் போது ஆபத்து. மற்றபடி போதுமான அளவில் நீங்கள் எடுத்துக்கும் போது ரத்த அழுத்தம் உங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்கும். எனவே நீங்கள் பச்சை பயிரை போதுமான அளவுக்கு சாப்பிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் சிறிதளவு மட்டுமே நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுடைய பிபி உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். வயிற்றுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த பச்சை பயிறு மக்களே. பச்சை பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய அளவு மட்டுமே கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. சிலருக்கு பச்சை பயிரை சாப்பிடுவதால் ஜீரணிக்க அது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நிபுணர்களுடைய கூற்றுப்படி இந்த பச்சை பயிரை அதிகமாக உட்கொள்வது பலருக்கு வயிற்றுக்கு நல்லது கிடையாது சொல்கிறாங்க. பச்சை பயிரை சாப்பிட்டா வயிறு உப்பு சம்பந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். ஸோ அது வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது தான் ஏற்படும். குறைவான அளவில் நீங்கள் சாப்பிடும்போது பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. மற்றபடி நீங்கள் கண்ட்ரோலாக இருங்க. யூரிக் அமிலத்துக்கான விளைவு பச்சை பயிரை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது ஏற்படும். சில நிபுணர்களுடைய கூற்றுப்படி பச்சை பயிறு மனித உடலில் யூரிக் அமிலத்துடைய அளவு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. எனவே உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகமாக இருந்தா நீங்க பச்சை பயிரை அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. இது உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். சாப்பிட்றத வந்து முழுமையாக நீங்க நிறுத்தினா கூட உங்களுக்கு மிகவும் நல்லதுதான். கர்ப்பிணி பெண்களுடைய கவனத்திற்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை மறுபடியும் கொண்டு வரணும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் இந்த பருப்பை வந்து நீங்க சாப்பிட்றத வந்து தவிர்க்க வேண்டும். நிபுணர்களுடைய அறிவிப்பின்படி பச்சை பயிறு கர்ப்பிணிகளுடைய உடலில் தொற்று நோயை உண்டாக்கும். மேலும் முளைக்கட்டிய அந்த பச்சை பயிரை நீங்க சாப்பிடுவதால் ஃபுட் பாய்சனிங் ஆகும். அதாவது முளைத்த இந்த பச்சை பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கும் போது பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கலாம். அதனால் உங்களுடைய உணவுனால் பரவக்கூடிய நோயை இது ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறதாக நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த பச்சை பயிறு ஈரமான நிலையில் முளைக்கிறதால பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகளுடைய இனப்பெருக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இதில் அதிகம் இருக்குது. பச்சை பயிறு முளைத்த பின் அப்படியே சாப்பிடாமல் வேக வச்சு சாப்பிட்றது நோய் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கலாம். பல ஆய்வுகளின்படி ஆரோக்கியமான மக்களுக்கு பச்சையாகவோ அல்லது லேசாகவோ வேக வைத்த முளைக்கட்டிய பயிரை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் நன்மைகளை விட சற்று அதிகமாக தான் இருக்கும். காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு அபாயங்கள் கூட உங்களுக்கு உண்டாகும் தான் சொல்கிறாங்க. ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவருடைய அறிவுரையின்படி நீங்கள் இந்த பச்சை பயிரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் அளவோட பச்சை பயிரை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோட வாழுங்க. நன்றி மக்களே.